கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்னோன்றி பூத்த தமிழுக்கு தலைவணக்கம். சென்னை மாநகரில் இதே இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு நிற்க, நாங்கள் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று 2.25 மணி நேரம் பேசிவிட்டு சென்ற அந்த நிகழ்ச்சியின் நெஞ்சிலே நிழலாடுகிறது. இன்று எப்பக்கம் திரும்பினாலும் ஒளியின் வெள்ளமாக இந்த பகுதியிலே திராவிட இயக்க தலைவர்களை சித்தரித்து, என்னுடைய பொது வாழ்விலே நான் சந்தித்த தலைவர்களை எல்லாம் இந்த மேடையிலே கொண்டு வந்து நிறுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜாபர்கான்பேட்டையிலே திரண்டார்கள். ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள். ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்கு போராடி வாழ்ந்த நினைவுக்கு எமது அஞ்சலி என்று நான் இங்கே பேச வந்திருக்கக்கூடிய இடத்தில் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பேசித்தான் திரும்ப தள்ளி போய் பேசுவாங்க. எவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய செயல் மாமணி, மாநகர ஆட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், என் ஆருயிர் சகோதரர் வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களே, வட்ட செயலாளர்களே, தலைநகரின் பல பகுதிகளில் இருந்தும் தர்மபுரி முதல் மதுரை வரையிலே பல மாவட்டங்களில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் கண்மணிகளே, என் அன்புடைய தாய்மார்களே, பெரியோர்களே, கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றலது வேப்படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இவை கொண்டாலும் மார்பு காட்டுகின்ற வீரர்கள் கூட்டம் எங்கே? அந்த கூட்டம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளம் சிங்க கூட்டம், வேங்கைகள் கூட்டம் என்று மேடைதோறும் நான் முழக்கமிடுகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிபப்பட்டாளவே, இந்த பகுதியிலே வாழுகிற என் உரையை செவிமடுக்க வேண்டிய அளவுக்கு ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருப்பதால் என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, பெருமைக்குரிய பெரியோர்களே, வீறு கொண்ட வாலிபர்களே, மாணவ செல்வங்களே, தொண்டர்படை தம்பிமார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சியை ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த சைதாப்பேட்டை தொகுதியிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 67 போட்டியிட்டாரோ அதே சைதாப்பேட்டையை தேடி நான் இங்கே பேசுகிறேன். நீண்ட நாட்கள் ஆயிற்று என்று சொன்ன மாத்திரத்தில் மறுகணத்திலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு 1 மாத காலமாக இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த அரும்பாடுபட்ட என்னுடைய உயிர் சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களை போன்ற வீராதி வீரர்கள் தமிழ்நாட்டிலே ஊருக்கு ஊர் இருக்கிறார்கள். தங்களுக்கு என்ன என்று எதிர்பாராமல் இந்த இயக்கத்துக்காக பணியாற்றுகின்ற அந்த தோழர்களினுடைய அவர்களுடைய கண்ணசைவில் ஒளி விசையில் இந்த இயக்கம் பட்டு போகாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 61 ஆண்டுகளுக்கு முன்னர் 1966 ஆகஸ்ட் 21ஆம் நாள் கோகலே ஹாலில் இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டத்தில் நிறைவுரையாற்ற வந்திருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில்
அன்று நான் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன். அன்று இரவு நுங்கம்பாக்கம் வீட்டிற்கு எல் கணேசனும் சீனிவாசனும் என்னை அழைத்துக் கொண்டு போன போது நன்றாக பேசினார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராட்டியதை என்னால் மறக்க முடியவில்லை. 64 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன பொது வாழ்விலே. அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் இயக்கத்திலே பணியாற்றி இருந்தாலும் அண்ணாவிற்கு முன்னால் பேசி 64 ஆண்டுகள் ஆகின்றன என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கிறது. நாலா திசைகளில் இருந்தும் நம்மை தாக்குவதற்கு சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் ஆணிவேரையே அசைத்து பார்ப்பது என்று அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகும், தவிடு பொடியாகும். இது தியாகிகளின் கோட்டை. ரத்தம் சிந்தி உயிர்களை தந்து இந்த இயக்கத்தை பாதுகாத்து தந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீறு கொண்ட தோழர்கள். அவர்கள் தொலைவில் இருந்தும் என் உரையை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். எத்தனையோ மேடைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் இதே சைதையிலே நான் பேசி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்தியாவிலே இந்துத்துவ சக்திகள் அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்ற மூர்க்கத்தனமான தாக்குதல்களுக்கு மத்தியில் அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் எங்கே நுழைந்தாலும் தமிழகத்துக்குள்ளே அவர்களால் அடியெடுத்து வைக்க முடியவில்லை என்பதனால் அவர்கள் சில முயற்சிகளை மேற்கொண்டு யாரை தாக்கினால் ஆணிவேரையே அசைப்பது என்று கருதி கொண்டு ஆணிவேரையே அறுத்து விட்டால் அந்த விருட்சம் சாய்ந்து விடும். அந்த எண்ணத்தில் தான் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை இழித்தும் பழித்தும் இட்டுக்கட்டியும் பொய்யுரைத்தும் புரட்டுத்தனமான வழியிலே அவரை பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு நாளை, வீர வணக்க நாளை சைதாப்பேட்டையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் எண்ணி பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலே எத்தனையோ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியிலே போய் சேர்ந்தார் தந்தை பெரியார். அப்பொழுது வடநாடு நடைபெறுகின்ற மாநாடுகளுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் செல்வார்கள். அப்படி சென்றபோது 1923 அப்பொழுது கான்பூரிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தியடிகள் எல்லோரும் இந்த நாட்டிலே இந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், இந்தியில் தான் பேச வேண்டும் என்று மகாத்மா காந்தி அந்த மேடையிலே பேசினார். அந்த மேடையிலேயே தந்தை பெரியார் அந்த சால்வையை இழுத்து போட்டுக்கொண்டு ஒலிபெருக்கிக்கு முன்னாலே நின்று இந்தியை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, எங்கள் தென்னாடு ஏற்றுக்கொள்ளாது, எங்கள் திராவிட பூமி ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, இந்த எண்ணத்தை காந்தியார் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நேருக்கு நேராக பேசிய அஞ்சாத சிங்கம் அறிவாவாய் உயிர் போகிற வரையில் கடைசியிலே கூட இந்த சென்னை மாநகரில் தான் அவர் கடைசியில் பேசினார். அந்த பேச்சில் கூட சொன்னார், வடக்கே இருந்து வந்த உனக்கு இங்கே எஜமானித்துவமா? ரகளை செய்ய வேண்டாம், நாங்கள் மரியாதையாக போய்விடு. டெல்லிக்கும் எங்களுக்கும் என்னடா உறவு? உணவு பழக்கத்திலா, நாகரிகத்திலா, பண்பாட்டிலா? எதிரடா எங்களுக்கும் உனக்கும் உறவு? மரியாதையாக மூட்டை கட்டி கொண்டு போய்விடு என்று மறைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அவர் இந்த சென்னை மாநகரிலே தியாகராய நகரில் தந்தை பெரியார் அவர்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, கான்பூர் மாநாட்டிலே மகாத்மா காந்தி பேசியதை கண்டித்து பேசிய அவர் குடியரசு இதழில் இந்தியின் சூழ்ச்சி ஆரியர் புரட்டு என்று கடிதம் எழுதினார், அறிக்கை வெளியிட்டார். அந்த மே மாதம் முழுக்க 4 வாரங்களும் குடியரசு இதழில் இதையே மையமாக வைத்து அப்பொழுது அவர் எழுதி அது அத்தனை இடங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. 24 காக்கிநாடா மாநாட்டிலும் அதே கருத்து மீண்டும் சொல்லப்பட்டதனால் 25
1925 தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினார். அவர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிற போது சொன்ன காரணங்களில் ஒன்று இந்தி திணிப்பு. திராவிட பூமியில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுக்க வேண்டிய வேலை வந்தது. ஆச்சாரியார் ராஜகோபால் ஆச்சாரியார் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து கொண்டு 1931 இந்த நாட்டிலே எல்லோரும் இந்தி கற்க வேண்டும் என்று சொன்ன போது 18 நாள் கழித்து தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் உமா மகேஸ்வரனார் கூட்டிய மாநாட்டில் அண்ணா பேசினார், மறைமலடிகள் பேசினார், தமிழறிஞர்கள் பேசினார்கள். அடுத்த வாரம் திருவையாறிலே மாநாடு, அதற்கு அடுத்த வாரம் திருநெல்வேலியிலே மாநாடு, அதற்கு அடுத்து அந்த ஆண்டினுடைய இறுதி பருவத்தில் டிசம்பர் 12 காவிரி கரையிலே மலைக்கோட்டை நகருக்கு பக்கத்திலே திருச்சிக்கு அருகே ஒரு மாநாடு, தமிழர் மாநாடு நடத்தப்பட்டது. அந்த தமிழர் மாநாட்டிலே அறிஞர் அண்ணா பேசினார். அந்த தமிழர் மாநாட்டிலே எல்லோரும் பேசினார்கள். அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் பேச வரும்போது இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே என்று உரத்த குரலிலே பேசினார். இது நேற்றோ முந்தானாளோ பேசியதல்ல. 1937 தமிழர் மாநாட்டில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்ட தலைவரை கொச்சைப்படுத்த முடியாது. அதே உணர்வில் தான் ஐயா தமிழர்களுக்கு ஐயா என்று எல்லோரும் அழைக்கப்பட்ட தினத்தந்தியினுடைய அதிபர், பத்திரிகை உலகிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்திய சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழர் மாநாட்டை தஞ்சையிலே கூட்டினார்கள். தனித்தமிழ்நாடு மாநாடு. அந்த மாநாட்டை திறந்து வைத்து நான் இனிமேல் என் முழு பலத்தையும் ஆதித்தனாருக்கு பக்கத்திலே தோளோடு தோள் நின்று அவருக்கு பக்கபலமாக இருப்பேன். அந்த லட்சியம் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று தஞ்சையிலே பேசிய தந்தை பெரியார் தான் கடைசி கூட்டத்தில் மூச்சு அடங்குவதற்கு முன்பு, உயிர் பிரிவதற்கு முன்பு, கடைசியாக சென்னையிலே பேசுகிற போதும் டெல்லிக்காரனுக்கு என்ன வேலை என்று கேட்டவர் தந்தை பெரியார். அவர் பண்பு நிறைந்தவர். ஒரு மாணவன் சென்றாலும் எழுந்து நின்று கை கொடுத்து வரவேற்கக்கூடிய பண்பாடு நிறைந்த தலைவர். அவரை திருப்பூரிலே சந்தித்துத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் அரசியலிலே பணியாற்ற விரும்புகிறேன், அப்படியானால் என்னோடு வந்துவிடு என்று பெரியார் அவரை சேர்த்துக் கொண்டார். ஆக பெரியாரின் தலைமை மாணாக்கராக அறிஞர் அண்ணா அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்பொழுது மீண்டும் 38 இந்தியை திணிக்கின்ற அந்த நிலை வந்த போது அதை எதிர்த்தவர் பேசுகிற காரணத்தால் இந்தியை திணிப்பை அழித்தே தீர்வேன் என்று நம்முடைய பேராசான் பெரியார் கர்ஜனை செய்த காரணத்தால் கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் நீதிமன்றத்திலே. அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நீதிபதி கேட்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தண்டிப்பது என்னை என்ற நோக்கத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்கள் நோக்கம் நிறைவேறட்டும். எத்தனை ஆண்டுகள் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை எனக்கு கொடுங்கள். எவ்வளவு மோசமான சிறைச்சாலை, வசதிகளற்ற சிறைச்சாலை இருக்கிறதோ அந்த சிறைச்சாலைக்கு என்னை அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சால்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு சிரித்துக் கொண்டே வெளியே வந்தார் அந்த சிங்கம். எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுகிறீர்கள்? 3 வருடம் 3 வருடம் 3 வருடம் எனக்கு சிறை என்று அந்த வாசலில் நின்று கொண்டவாறு அவர் முழக்கமிட்டார். அவரை இந்த சிறையிலே இருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றினார்கள். பெல்லாரியினுடைய அந்த கால சூழ்நிலை அவர் உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல்நலம் பெரிதும் பாழ்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த போராட்டத்திலே பெரியார் அவர்கள் அழைத்த அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட நடராசன் அவர் 1938 ஜனவரி 12 இறந்து போனார். சில நாட்கள் கழித்து அதே சிறையிலே தாளமுத்து மார்ச் 15 இறந்து போனார். இந்த 2 பேரினுடைய கல்லறைகளும் இன்றைக்கு மூலக்கொத்தளத்திலே இருக்கின்றன. நம்முடைய முதலமைச்சர் நாடு போற்றுகின்ற நல்லாட்சியை
பிற மாநிலங்கள் எல்லாம் நாம் எப்படி தளபதி ஸ்டாலினை பின்பற்றி செல்வது என்று வேறு பல மாநிலங்கள் எல்லாம் அவருடைய திட்டங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திராவிட இயக்கத்தை காப்பது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பது மட்டுமல்ல, திராவிட இயக்க கொள்கைகளையும் காப்பது என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர், என் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அந்த தாளமுத்து நடராஜனுக்கு மணிமண்டபம் எழுப்பி இன்றைக்கு அது திறந்து வைக்கப்பட்டது. 1994 ஜனவரி 25 இதே தேதியில் நான் ஜீவனையும் தோழர்களையும் அழைத்துக் கொண்டு தாளமுத்து நடராஜன் கல்லறை எங்கே இருக்கிறது அங்கே போவோம் என்று போனோம். ஒரே மலக்குழிகளும் புதர்களும் சூன்ய பிரதேசம் போல காட்சி அளித்துக் கொண்ட இடத்தில் நடக்கவே முடியவில்லை. முட்களும் நிறைந்திருந்தன. அங்கே சென்று அந்த 2 சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு வந்து ஆண்டுதோறும் ஜனவரி 25 காலையில் நானும் தோழர்களும் அங்கே செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இன்று நம்முடைய முதலமைச்சர் அந்த மணிமண்டபத்தையும் திறந்து வைத்ததற்கு இந்திய எதிர்ப்பு போராட்டவாதிகளினுடைய சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் பெருமக்கள் சார்பிலே நான் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வருகிற வழியிலே இங்கே தீக்குளித்தாரே அரங்கநாதனுடைய கல்லறைக்கு சென்று மலர் வளையம் வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆக இந்த இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை எளிதிலே வீழ்த்திவிட முடியாது. காரணம், இது ரத்தத்தாலும் கண்ணீராலும் காப்பாற்றப்பட்ட இயக்கம். இது ரத்தத்தாலும் கண்ணீராலும் அடித்தளம் அமைத்த இயக்கம். சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, ராலிவலை சண்முகம், மாயவரம் சாரங்கபாணி, பீளவேடு தண்டபாணி என்று அவர்கள் அத்தனை பேரும் தீக்குளித்தும் நஞ்சு அருந்தியும் இறந்து போனார்கள். அவர்கள் படைகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தங்கள் குடும்பங்களை நினைத்தார்களா? தங்கள் பிள்ளைகளை நினைத்தார்களா? 1964 ஜனவரி 24 மாலை வங்கி இரவு தொடர்ந்தவுடன் சின்னசாமி, கீழப்பழுவூர் சின்னசாமி படுக்கையை விட்டு எழுந்தான். மனைவியை உற்று நோக்கினார். நன்கு தூங்கிக் கொண்டிருந்தார். மகள் பக்கத்திலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பேரையும் பார்த்தவாறே வாசலை விட்டு வெளியேறி திருச்சியை நோக்கி வந்தான். நள்ளிரவுக்கு பிறகு ஒரு ரயில் வந்தது. அந்த ரயில் வருகிற நேரத்தில் சின்னசாமி ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பெட்ரோல், 5 லிட்டர் பெட்ரோலை தன்னுடைய உடம்பிலே ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டார். பனைமர உயரத்துக்கு தணல் எழுந்தது. அவருடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையிலே நெருப்பு பரவியது. எலும்புகள் படியீர் படியீர் என்று வெடித்தன. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டவாறு அந்த சின்னசாமி இறந்து போனானே, அவன் சுவாசித்த சுவாச காற்று எங்கும் உறவிக் கொண்டுதான் இருக்கிறது. அது என்னை இப்படி முழக்கமிட வைக்கிறது. ஆக தியாகத்தாரே சிறந்து, அப்படிப்பட்ட தியாக சூழ்நிலை வளர்ந்த போதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஜனவரி 25 வருவதற்கு முன்பு அண்ணா எழுதினார், தம்பி வருகிறது ஜனவரி 26, அது குடியரசு நாள் அல்ல, நமது குடிகளுக்கும் நாள். அன்று எங்கும் கருப்பு கொடி பறக்கட்டும், வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றட்டும், தெருக்கள் தோறும் கருப்பு கொடி பளிச்சிடட்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முதல் நாள் ஜனவரி 25 மாணவர் பேரணி என்று நாங்கள் அறிவித்து நேப்பியர் பூங்காவிலே இருந்து மாணவிகளும் பெண்களும் மாணவர்களும் லட்சக்கணக்கிலே நாங்கள் அண்ணா சாலைக்கு வந்து அதற்கு பிறகு பைக்ராம்ஸ் ரோட்டிலே செல்ல வேண்டும் என்று போகிற போது குதிரை படையென குதிரைகள் மீது ஆரோகணித்து வந்த பட்டாளம் எங்களை தாக்கியது. பல பேருடைய மண்டை உடைந்தது, சிரம் உடைந்தது, கைகால்கள் உடைந்தன. பல வழிகளிலும் போலீசார் சுற்றி நின்று தாக்கினார்கள். அன்று இரவு கடற்கரை பொதுக்கூட்டத்தில் கணேசனும் விருதுநகர் சீனிவாசனும் காளிமுத்துவும் வீர முழக்கமிட்டார்கள். இனி இந்த போராட்டத்தை தொடர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 25ஆம் தேதி இரவு ஒரு நாள் ஆயிற்று. 27 பிறந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தி ஒழிக
தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு சென்ற போது அவர்களை பார்த்து துப்பாக்கி சூடு நடத்தியது காவல்துறை. அதிலே சிவகங்கையை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற மாணவன், அவருடைய தொண்டை குழியிலே குண்டு பாய்ந்தது. அங்கேயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்திலே அந்த ராஜேந்திரன் மடிந்து போனான். அந்த ஆளை வெளியே அனுப்புங்க, புல் தண்ணியில் வந்துட்டான். தொண்டர் கூட இந்த நேரத்தில் இவ்வளவு தண்ணியை போட்டுட்டு வர்றாங்க. இந்த நாட்டை அந்த மதுக்கடைகளை ஒழிக்காட்டி பெண்கள் எப்படி வாழ்வது? பெண்கள் எப்படி தெருவிலே செல்வது? அந்த மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக என் தாயார் தன் உயிரை பணயம் வைத்து 1000 பெண்களை திரட்டிக் கொண்டு எங்கள் ஊர் டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருந்தார். நான் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்களே, உங்களுக்கு 99 வயது ஆகிவிட்டது, சர்க்கரை நோய் இருக்கிறது, நீரிழிவு நோய் இருக்கிறது, ரத்த அழுத்தம் இருக்கிறது, ஆக நீங்கள் இதை ஏன் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு நீ அறிக்கை விட்டிருந்தாய் எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று. நானே உண்ணாவிரதம் இருக்காவிட்டால் யார் இருப்பார்கள் என்று நம் ஊர் பெண்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்தேன். அதற்கு முன்பு மாவீரர் கழகம் உலகம் இதுவரை கண்டும் கேட்டுவராத யுத்தகலங்களை நடத்திய வீராதி வீர தமிழன் பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் என்ற அந்த 8 வயது சிறுவனை 5 துப்பாக்கி தோட்டாக்கள் மார்பிலே துளைக்க அந்த பாலச்சந்திரன் இறந்து போன பிறகு அந்த பாலச்சந்திரன் படத்தை வைத்து என் தாயார் 1000 பேர் அதே போல திரட்டிக் கொண்டு ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்து உடல் கெட்டு போனார். நான் அப்பல்லோ மருத்துவமனையிலே கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், உயிருக்கு ஆபத்தை அவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இனி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. நான் எந்த உத்தரவாதமும் நாங்கள் தர முடியாது என்றார்கள். அதிலிருந்து 1 மாதத்திலே என் தாயார் இறந்து போனார். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to